மாம்பழம் 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 கிலோ 60 மாம்பழம். தம்பி, உன் வயசு என்னப்பா? படிக்கலையா? 12th வேற படிச்சுன்னே, வீட்டில் கஷ்டம், அதனால மாம்பழம் விற்க விட்டாங்கண்ணே. காலேஜில் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன பேசுறான்? ஒண்ணுமே கேட்க மாட்டுக்க. 12th எவ்வளோ மார்க்குப்பா? 510 மார்க் எடுத்திருக்கேண்ணே. ஆனால் என்ன பிரயோஜனம், பிடிச்ச படிப்பு படிக்கவே முடியல. இந்தாப்பா, இந்த கார்டை வச்சுக்கோ. ஏதோ பேப்பர் கொடுக்கான். என்ன கார்டு சார் இது? விசிட்டிங் கார்டுப்பா. இது என்னோட அசிஸ்டண்ட் தான், பேரு பாலமுருகன். இந்த மாதிரி சார் உங்களை பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லு. உன்னோட படிப்பு அவ்வளோ செலவையும் அவன் ஏற்றுக்கிடுமா? சார் அதெல்லாம் வேண்டாம் சார், மாம்பழம் வாங்கினாலே போதும். நான் சொல்றத மட்டும் செய். இனி ஒரு நொடி கூட மாம்பழம் வைக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இந்த மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்காது. சரியா? இன்னைக்கு போய் உனக்கு தேவையான பணத்தை அவன்கிட்ட வாங்கிக்கோ. டெய்லி மாம்பழம் விற்றா எவ்வளோ கிடைக்கும்? தினமும் கையில் ஒரு 500 நிற்குண்ணே. அவனை நான் டெய்லி உனக்கு 500 தர சொல்கிறேன். அதை உங்கள் வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. மாம்பழ வண்டிக்கு நீ உங்கள் அப்பா தான் தள்ளணும். நீ படிக்கணும். உன் படிப்பு செல்லாமல் எல்லாமே அவன் பார்த்துப்பான். சரியா? சீக்கிரம் போ, வீட்டுக்கு போ. ஐயா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேனே தெரியல. காலையில் தான் மனம் உருக்கி வேண்டிக்கிட்டு இருந்தேன், கடவுளே எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் எப்படி படிக்கணும். உடனே என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நல்லா படிக்கணும். சரியா? உன் நம்பரை அவன்கிட்ட கொடு, நான் வாங்கி அப்பப்போ கேட்பேன். கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே. போயிட்டு வரேண்ணே. ஆ, கிளம்பு கிளம்பு. தள்ளு வண்டி நீ தள்ளக்கூடாது. ஆ சரிண்ணே. என்ன மாம்பழம் விக்கிறவங்கிட்ட பேசிட்டு இருக்கான்? என்ன பேசுனா? தம்பி, ஒரு 2 கிலோ மாம்பழம் கொடுத்துட்டு போ. அந்த தாரண்ணே. ஒருவேளை நம்மகிட்ட ஓசியில் மாம்பழம் வாங்குறதுக்காக ஏதோ ஒரு காடை கையில் கொடுத்து பொய் சொல்லுதானோ என்னன்னு தெரியலையே. இந்தாங்கண்ணே. இந்தாப்பா 500 ரூபா. அண்ணே சில்லறை இல்லையே. வச்சுக்கோப்பா, செலவுக்கு வச்சுக்கோ. அண்ணே மாம்பழம் 60 ரூபா தானே? 500 நோட்டு கொடுக்கா. என்னக்கு திதி வந்துட்டு பணம் எப்படி வந்தது? வச்சுக்கோப்பா. இன்னைக்கே போய் அவனை பார்த்துரு. சரியா? நாளிலிருந்து தள்ள வண்டி தள்ளக்கூடாது. சரிண்ணே. பானுமதிக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வேற டைம் நான் சும்மாவே விட மாட்டேன். எலிஃபண்ட் மேடம், உங்களுக்கு பிடிச்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேல நெல்லி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். மாம்பழம் வாங்க உனக்கு பணம் எப்படி கிடைச்சது? பணம் அது எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரீயா கொடுத்தான். பொய் சொல்லாத புழுகுனி புழுகாண்டி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ 500 தலை கொடுத்ததை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். இப்ப பொய் சொல்லிட்டு இருக்க. ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லை. அந்த பையன்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அதை தான் திருப்பி கொடுத்தேன். நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறியோ என் மனசுல பட்டது. மாம்பழம் விற்கிற பையன்ட்ட 500 தாளை கொடுக்க, சில்லறை வாங்க மாட்டுக்க, பனிமலர் பாட்டிக்கு கட்ட கட்ட ரூபா நோட்டு கொடுத்தியாமே. ஓ, அந்த கோல்முட்டி உமா சொல்லிச்சோ? அவ காலை ஒடிச்சு விட்டு அவ திருந்தல. இனி அவ வாயை தான் உடைக்கணும். சொல்லு, என்ன நடக்கு? உனக்கு இப்படி இவ்வளவு பணம் வந்தது? மறுபடியும் பிச்சை எடுக்க நீ போயிட்டு இருக்கியா? என்னை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? நீ பிச்சை எடுக்கிறது மட்டும் எனக்கு அது என் கண்ணில் பட்டதுன்னா நான் உன்னை வீட்லயே சேர்க்க மாட்டேன். நான் அதை மறுபடியும் உனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. ஐயோ எலிஃபண்ட் மேடம், முதல்ல இந்த மாம்பழத்தை பிடிங்க. உங்க தலை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பிச்சை எடுக்க போக மாட்டேன், பிச்சை எடுக்கவும் போக மாட்டேன், பிச்சை எடுக்க போக மாட்டேன். சரி, நீ பிச்சை எடுக்க போக மாட்டேன். உன்கிட்ட பணம் எப்படி வந்தது? பனிமலர் பாட்டிக்கு எதுக்கு கட்டு கட்டா ரூபா கொடுத்த? இப்ப மாம்பழ பையலுக்கு எதுக்கு 500 கொடுத்த? பனிமலர் பாட்டிக்கு நான் கொடுத்தது ஒரிஜினல் காசே கிடையாது. நானும் அவங்களும் சும்மா சும்மா விளையாடுவோம். அந்த மாதிரி தான் விளையாடுற பணம் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். மற்றபடி அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? பனிமலர் கிளவி கூட விளையாடுவியா? இது நம்புற மாதிரியா இருக்கு. நிஜமாதான். அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. நான் அதனால கொஞ்சம் விளையாடுவேன். எனக்கு டைம் பாஸ் ஆகணும்ல எலிஃபண்ட் மேடம். அப்படியா? ஏமாத்தி ஏமாத்தி விளையாடிட்டு இருக்கேன். நல்ல ஜாலியா தான் இருக்கும். சரி சரி, நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சு கற்பனை பண்ணிட்டேன். சரி, எனக்கு ரொம்ப பசிக்கு போய் சாப்பாடு பண்ணு. சரி எலிஃபண்ட் மேடம். இவனே ஒரு பிள்ளை பூச்சி. இவனை போய் தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இந்த உமா தான் என்னத்தையாவது மூட்டி விட்டு போயிருவா. உமா, இரு உன் வாயை உடைக்க. பிச்சு பண்ணி நல்ல பையன். சரோமா, உடனே வாங்கள், நம்ம பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம். அங்க அந்த காமாட்சி இருப்பா. எனக்கு அவளுக்கும் செட்டே ஆகாது. ஐயோ, அந்த மாதிரி ஈக்குவலாம் பார்க்க கூடாதுமா. நம்ம பொண்ணு நம்மளே என்ன நினைக்கும்? நம்ம பொண்ணு கொடுத்தவங்கம்மா, ஈக்குவலாம் பார்க்க கூடாது. அவங்க வீட்டு மேலே போயிட்டு வருவோம். என்ன செய்யணும் அங்க போய்? நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுவோம்.
அப்புறம் நம்ம பொண்ணை இங்கேயே கூட்டு வந்துருவோம், நல்ல ரெஸ்ட் எடுக்க வைப்போம். அவ புருஷன் கூட தானே இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அங்க வேலை கிடையாது. அவ தான் வேலைக்கு போறாள். அந்த காமாட்சிட்ட எல்லா வேலையும் செய்யுது. 7 மந்த்துக்கு மேலே தானம்மா கூட்டிட்டு வரணும். சரி இப்போ போய் பார்த்துட்டு வரலாம்பா. ஆ சரி. போகிறத வழியிலே குழந்தைங்களுக்கெல்லாம் விற்பாங்கல்லாமா, அந்த ஷோரூமுக்கு போகணும், எல்லா பொருட்களும் வாங்கணும். இங்க இருங்க, பிள்ளைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வாங்கணும். முதல்ல வாங்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி. நிம்மல் பாட்டி தான் செத்து மேலே போயிட்டே, அதை பற்றி ஏன் இப்போ பேசுகிற? நம்மள எல்லாமே வாங்கிடணும். பொண்ணா பையனான்னு தெரியாம என்ன வாங்குவீரு? பையன் குழந்தைக்கும் பொண்ணு குழந்தைக்கும் ரெண்டும் நம்ம வாங்குவோமா. இப்போ ஒரு குழந்தை குளிக்க வைக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு டப்பு வாங்கணும். அது 2 குழந்தையும் நம்ம குளிக்க வச்சுக்கிடலாம். பையனால இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி காமனான பொருட்களை வாங்கி கொள்ளலாமா. நல்ல பேசுவாரு பேச்சு. முதல்ல முனிசை பார்ப்போம், அப்புறம் ஒரு 5-6 மாசம் கழிச்சு இதெல்லாம் வாங்குவோம். பேசாம இருங்க. நீங்கள் மென்டல் மாதிரி உளறிக்கிட்டே இருக்கும். நான் எல்லாம் வாங்க போறேன். இவரு ஒரு ஆளம்மா. சரோமா, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன். என்ன பாட்டு பாட? பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்தி முதல் நாளே காட்சி காலை கோலே வீட்டு மேலே காட்சி கோலை கோலே. அம்மா இது என்ன அளவு பாட்டு? சினிமா நடிகர் கமல் பார்க்க கொஞ்சம் நம்மள் மாதிரியே இருக்கும். அந்த ஹீரோயின் கூட நிம்மல் மாதிரியே இருக்கும். ரெண்டும் பைக் மேலே போகுமே, அப்போ இந்த பாட்டு வரும். அம்மா அவங்க 2 பேரும் இந்த பாட்டை பார்த்தாவன செத்தாவ. நம்ம மனசு மேலே எப்பொழுதும் நீங்கள் ஹீரோயின் தாம்மா. கடவுளே, இந்த கிழடுகளுக்கு வந்த வாழ்வை பாருங்களேன். நான் கூட என் புருஷன் கூட சைக்கிள்ல கூட போனதில்ல. இதுவே 2 சோடியா என்ன சந்தோஷமா அலையுதுவோ. என்ன வண்டி எங்க போகுது? வண்டி நிம்மல் மேலே இப்போ போக போது. என்ன உமா வழியில நிக்க வழி விடு. என்ன இழுச்சக்கா ஜோடியா ஜிங்குன்னு எங்க கிளம்பியாச்சு? எம்மா முனிச பார்க்க போறோமா? ஆமாக்கா, உங்க முனிசு மாசமா இருக்கல்ல, இப்பதான் பார்க்க போறீங்களாக்கும். இது நடந்ததா 2 நாள் ஆச்சே. ஆமாம்மா, அவளுக்கு ஏதாவது பண்டகண்டா வாங்கிட்டு போகணுமத்துக்க. பரவாயில்லக்கா, பிடிச்சதும் பிடிச்சீங்க, புளியும் கும்பாதான் பிடிச்சிருக்கீங்க. நல்ல வாழ்க்கை உங்களுக்கு. யாருக்கு இப்படி அமையும்? புல்லட்டுல நல்ல சுத்துறது, மேனேஜர் மாப்பிள்ள. பரவாயில்ல, நல்ல கொடுத்து வச்ச வாழ்க்கை. உங்க மவுளுக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்குமாக்கா? அந்த பாலா போன அழகரு என்ன ஒரு மோசமான அப்பாவா இருந்திருக்கா? அம்மா, இதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்காக தான் ரோட்டு மேலே நிக்கீங்களாமா? இந்த கதைகள் எல்லாம் முடிஞ்சு போன பாஸ்ட். இது எங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதுதான். இல்ல இல்ல இல்ல, ஒரு பேட்ச் வாக்குல வந்துட்டு. சரோ மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள பொம்பளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது போல என் மகள் முனிஸ் போல அன்பான மகள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா. இப்படி ஒரு ஃபேமிலி யாருக்கும் கிடைக்காது. கல்யாணம் ஆகாமல் இருந்த எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்கணும். வழியே விடுமா. சரியான வயிற்றுச்சல் பிடிச்ச பொம்பளை. அவ குணமே அப்படித்தான். கேரட்டு கூட்டங்கள்லாம் சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணுது. ஏன் புருஷன் 5 பைசாவுக்கு ஆக மாட்டான். எந்த நேரமும் கத்திக்கிட்டு உருன்னு இருப்பான். கூவான மூஞ்சி பைய. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். புதுமண தம்பதிகள் எங்க கிளம்பியாச்சு? இவ்வளவு வேற பார்த்தாச்சா? முனிஸ் வீட்டுக்கு போறோமா? என்ன விசேஷம்? விசேஷம்தான். ஓ, அந்த குழந்தை மேட்ரா? சரி, நீங்க போங்கப்பா, நான் பின்னாடி வரேன். நிம்மல் வாங்கம்மா பைக் மேலே. பைக் மேலையா? உங்க தலை மேலதான் உட்கார முடியும். இடம் இருக்குமா, வாங்கோ. போறத வழியிலே ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். ஸ்வீட்டா? மேனேஜர் கண்டிப்பா நல்ல ஏதாவது வாங்கி தருவாரு. அப்ப நமக்கும் ஸ்வீட் கிடைக்கும். பேசாம பைக்ல தொத்திட்டு போயிருவோம். இருங்க இந்த வாரம். ஏக்கா, பஞ்சாயத்து தலைவர் வீடு பக்கம் தானே, வாங்க வண்டியிலே போயிருவோம். ஓகே. இளிச்சக்கா, உன் சீட்டை தள்ளி வை. ஐயா பாவம், இவர் டேங்க் மேல எல்லாம் உட்கார்ந்துருக்காரு. தள்ளி உட்காருங்க. போட்டு வண்டி போட்டோம். மேனேஜரே, நல்ல ஸ்பீடா போங்க. 3 பேர் போறதே தப்பு, இதுல 4 பேர் வேறயா? ஸ்பீடா போங்க. ஓ மை காட், இது பாபுவோட ஒய்ஃப் தானே? ஐயோ, யார் வண்டியிலயோ ஏறி போகுது. அவங்களுக்கு ஆபத்தை கொடுக்க போகுது. ஓ
பைத்தியம் ரொம்ப முத்திட்டு. அடக்கடவுளே, அவங்க யாருன்னு தெரியலையே, அவங்க மேல இப்படி ஏறி போகுதே. ரொம்ப நாள் இந்த பொம்பளைய வெளியே விடக்கூடாது. பாபு லைஃபையும் சேவ் பண்ணணும், மத்தவங்க லைஃபையும் சேவ் பண்ணணும். ஓ ஓ ஓ ஏ கத்தாம வாட்டி கத்தி கத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாள். ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு. இப்போ பேக்கரி வருமா? நம்ம பேக்கரியில இறங்கணும். பேக்கரிக்கு போங்க பேக்கரிக்கு போங்க. எங்க பேக்கரி வேண்டாம், வேற ஏதாவது நல்ல பேக்கரியில பண்ண வாங்கி தாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆத்து. ஓ ஓ ஓ சீக்கிரம் இந்த பொம்பளையை பிடிச்சு கொடுக்கறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. என்ன அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. சந்தோஷம் இல்லாம இருக்க முடியுமா? 500 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டோம்ல. நீ என்கிட்ட கூட சொல்லல. வேண்டதில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியுமோ? மாமா நாளைக்கு நான் ஆபீஸ் வரேன். ஏமா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஆமா, என்னத்தை வெட்டி முறிக்க ரெஸ்ட் எடுக்க. மாமா நான் இப்ப நல்ல நார்மலா தான் இருக்கேன். சரிம்மா, அப்ப திங்கக்கிழமையில இருந்து வா. இப்போ ஒரு 3 நாள் லீவ்ல இரு. இல்ல நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிம்மா, அப்ப நாளைக்கு ஆபீஸ் போவோம். உள்ளே வரலாங்களா? மாமா அத்தை வாங்க. நம்ம பொண்ணே, கங்க்ராச்சுலேஷன்மா. இந்தாம்மா, இதுல பாதாம் பிஸ்தா நட்ஸு எல்லாம் இருக்கும். வாய் மேலே போட்டு சாப்பிடுமா, ரொம்ப நல்லது. உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல தலைவரே, எங்களுக்கு வேலை இருக்கு, கிளம்புதோ. நம்ம பொண்ணே, உடம்ப நல்லா பாத்துக்கணுமா, நல்லா சாப்பிடணும். நம்ம கிளம்புதோமா? இல்லைம்மா, பேங்க் மேலே வேலை இருக்கு. மாப்பிள்ளை, நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க, ஹெல்த்தியா சாப்பிட வைங்கோ. சரிம்மாம்மா. முனீஸ் நாளைக்கு வீட்டுக்கு வா நம்ம. சரிம்மா. ஐயா, நாங்கள் கிளம்புறோம். உட்கார கூட மாட்டிக்கிங்க, ஓடுதீங்களே. அவருக்கு பேங்க் மேல பேங்க்ல வேலை இருக்கு. என்ன இழிச்சக்கா, உனக்கு உன் புருஷன் பாச தொத்திக்கிட்டா. மாப்பிள்ளை, அடிக்கடி வீட்டு மேலே வாங்க. சரிம்மாம்மா. வாங்கக்கா, இருங்க. அவங்க 2 பேர் போயிட்டாங்க, நாங்க இருந்து என்ன செய்ய? நாங்களும் கிளம்புதோம். எப்படிதான் தெருவா சுத்தினாலும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார கிடைக்க மாட்டேங்குது. முனிஸ் நல்ல தின்னமா, அது எல்லாமே ரொம்ப சத்தான பொருட்கள். பிடிக்கிறோன்னா சொல்லிடு, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். இருங்கம்மா, காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. உங்க வீட்டு காப்பி கழனி தண்ணி மாதிரி இருக்கும். நீங்க தானே தலைவரே சொன்னீங்க. எல்லாம் சொல்லுவார் அவரு. ஏம்மா என்னைய மாட்டி விடுதீங்க? சொல்லாததெல்லாம் சொல்லாதீங்கம்மா. சரி, நாங்க போயிட்டாரோம். காமாட்சிகள் எல்லாம் காப்பி குடிச்சிடக்கூடாது, விஷ தள்ளி போட்டுருவா. ஆமாக்கா, உசுறு முக்கியம். என்ன முனிஸ், ரொம்ப ஹாப்பி போல. உங்க வீட்ல இருந்து வந்துட்டு போயிட்டாங்கல்ல, அதான் சந்தோஷமா இருக்க போல. இருந்தாலும் இன்னைக்கு ஸ்பெஷலா உன்னை தேடி வந்திருக்காங்கல்ல. அடே தெரியுசாம்மா, என்ன கடைக்கு வந்திருக்க? ஆமாம்மா, கொஞ்சம் மளிகை பொருட்கள்லாம் காலி ஆயிட்டு நீங்க மாமியார் தான் அனுப்பி விட்டுச்சு. என் பிள்ளைய கடைக்கு போக சொல்லியிருக்காளோ? இதுக்குதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனும் அந்த வீட்டுக்கு. இதுல என்ன மாதிரி கடைக்கு வர்றது? அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து வந்தேன். இந்த தம்பிக்கு வேடிக்கை காட்டின மாதிரி இருக்கும்ல. என் பிள்ளை பாவம் வேகாத வெயில வந்து சாமா வாங்குறா. அங்க அந்த நாய் நல்லா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன நாய்? அந்த முனிஸ் நாய் மகாராணி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. உங்க அப்ப 500 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கான் தெரியுமா? குழந்தை உண்டானதுக்கு. நீ குழந்தை உண்டானதுக்கு அப்படி செஞ்சானா? இதுல என்னமா இருக்கு? சிவாசனமா நம்ம வீட்டு வாரிசு. அப்ப அவன் பிள்ளைங்கும் போது அப்பாக்கு ஸ்பெஷல் தானே. அது எப்படி? பிள்ளைலாம் 2ம் சமந்தான். உன் பிள்ளையும் அவ பிள்ளையும் என்ன ஒண்ணா? எனக்கு உன் பிள்ளை தான் ஸ்பெஷல். ஏமா, கடைக்கு வந்தது ஒரு பெரிய விஷயமா பேசாத. உன் மாமியாக்காரி உன்னை என்ன அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காளோ? கடையில போய் சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு இதுக்குதான் நாங்க 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ? கடவுளே, நான் தான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். பேசாம இருமா, இதை வச்சு ஒரு 7.5 கூட்டிடாத. அங்க அவளுக்கு வந்து வாழ்வை பார்க்கணும். உங்க அப்பா ஒரு பக்கம் தாங்குறான், உங்க தம்பி ஒரு பக்கம் தாங்குறான். இன்னைக்கு அவ வீட்டுல இருந்து வந்து பாத்துக்கிட்டு பெருசா என்னெல்லாமும் வாங்கி கொடுத்துட்டு போறானுவோ. என்னமோ என்ன சொந்த அப்ப மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மொட்டை மேனேஜர். எம்மா, ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்க? தள்ளு, நான் சாமான் வாங்கிட்டு கிளம்புறேன். பிள்ளைய கொண்டா, வெயில் அடிக்கி, மொட்டை மண்டையா வேற இருக்கு. முதல்ல வீட்டுல உள்ள ஆளோட குறை பேசிக்கிட்டே இருக்கிறத வீடு. பிள்ளைய கொண்டா. உன் மாமியார் ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கா. கடைக்கு அனுப்புற சோழியெல்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி வை. அந்த காலம் மாதிரி பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியோ? 4 இடத்துக்கு போகணும். நானே குடிச்சுக்கிற ஆபீஸ் போகணும்னு இருக்கேன். நீ வேற மண்ணள்ளி போட்டுறாத. என்ன, ஒரு 10 முட்டை, ஒரு 2 கிலோ சீனி, அப்புறம் ஒரு வத்தப்பொடி பாக்கெட் 1, காஞ்ச மிளகாய் ஒரு 10 ரூபாய்க்கு தாங்க. இந்த மீனாட்சி கிளவி என் மவளை கடையில ஜாமா வாங்க விட்டுட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் நான் ஒரு பெரிய சண்டை இழுத்தாதான் சரிப்பட்டு வருவா.